ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் முதல் 15 நாள் 11ஆம் இடம் கடகத்திலும், அடுத்த 15 நாள் 12ஆம் இடத்தில் சிம்மத்திலும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். மற்ற கிரகங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இது சிறப்பு. 10 குடையவனை பார்த்தோம். ராகு 7ல் இருக்கார், சனி பகவான் 6ல் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு சொல்லுவாங்க. அதுவும் ராசிநாதன் இருந்தால் இன்னும் சொல்லவே தேவை. எந்த ஒரு விஷயமும் தங்கு தடையின்றி நிறைவேறும். 11 என்பது எண்ணிய செயல் நிறைவேறுதல், தொட்டதெல்லாம் லாபம் வருதல். ஏற்கனவே எப்போ செஞ்சு வச்ச ஒரு விஷயம் இப்போ சக்ஸஸுக்கு வரும், முடிவுக்கு வரும், நல்லா சக்ஸஸ் ஆகி. சரி, 12ஆம் இடத்தில் இருந்தால் செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாக இருக்கலாம். தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது பெரிய பிளெஸ்ஸிங். ராசியை குரு பார்க்குறார். ராசிநாதன் 11 15 நாள் இருக்கார். இது அருமையான ஒரு சூழலுங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஏற்கனவே இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க ரொம்ப அறிவு ஜீவிகள், நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள், காரியவாதிகள். அதுலேயும் குரு பார்க்குது, ராசிநாதன் 11ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வெற்றி ஒன்றையே பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தோல்வி என்பது கொஞ்சம் கூட இருக்காது. நிச்சயமாக ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்போ 9ல் குரு இருக்கிறதால உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு. 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 10 நாள் 12ஆம் வீட்லேயும், அதுக்கப்புறம் ராசியில் 21 நாள் இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார். அப்போது பண வருவாய் இருக்குது, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதாவது எல்லோருக்குமே சிறப்பான காலம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள்,
சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள் அனைவர்களுக்கும் அற்புதமான காலம். ராசியில் சுக்கிரன் இருக்கார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம். அதில் குறிப்பாக 3ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு. இந்த எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி மற்றும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவர்கள், தியானம் பயிற்சி செய்பவர்கள், இவங்க எல்லோருக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். ஸ்போர்ட்ஸில் இது வரைக்கும் நீங்கள் 10ஓட 11 இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக இருக்குது. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள், ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள். எது எப்படி இருந்தாலும் முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது. 4ஆம் இடம் ஒரு கேந்திரம். கேந்திர ஸ்தானாதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருக்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், படிக்கிற பிள்ளைகளால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களை வச்சு பிழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. மற்றபடி செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம், சிறப்பான காலம். அதிலே 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி, தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீகத்தில் சொத்து பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பிரிச்சுக்கலாம். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, எந்த ஒரு வேலை எடுத்துகிட்டு போனாலும் அதை செம்மையாக செஞ்சு முடிப்பீங்க. மற்றபடி 6இல் சனி உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். அவர் வக்ரமாக இருந்தாலும் சில நேரங்களில் நடக்கிற மாதிரி தெரியும், நடக்காது, ஆனாலும் சக்ஸஸ். 7ஆம் இடத்தில் ராகு பகவான். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி குறை ஒன்றுமில்லை. நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, எங்கே போனாலும் சண்டை சச்சரவு எல்லாம் மூஞ்சி மும்முன்னு தூக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் அங்கே இருக்கிற நிலம். மற்றபடி 8ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். அசிங்கம், அவமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மற்றவங்களுக்காக போய் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போய் அசிங்கப்பட்டு வராதிங்க. உங்கள் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். மற்றபடி விழிப்புணர்ச்சி தேவை. 9ஆம் இடம் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க டெஃபினட்டாக. அதுலேயும் வெளியூர் போகிறேன், இப்போ படிக்கிற பிள்ளைங்க வெளியூர் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, தாராளமாக போகலாம். நல்லா படிப்பாங்க. அவங்க ஜாதக அமைப்புப்படி அப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. இல்லை ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். சாதிக்கக்கூடிய நேரமா என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய தருணம் இது. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும். அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். அன்னதானங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தான தர்மங்கள் செய்வீர்கள். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். மற்றபடி 10ஆம் இடத்துல செவ்வாய் 21 நாள் இருக்கார். செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், ரசாயனத் துறையில் வேலை பார்க்குறவங்க, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம். சாதிக்க போகிறீங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணுங்க.
10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கணும், இல்லை செவ்வாய் சம்மந்தப்படணும், செவ்வாய் பார்க்கணும். செவ்வாய் இருக்கார் 10ல். இப்போ அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் வேலை பார்க்குறீங்க, கண்டிப்பாக அது வந்து பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்றபடி 11ல் புத பகவான் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், இவங்க எல்லோருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதன் வந்து இருக்கிறதால வந்து இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இந்த கணக்கர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். இருந்த போதிலும் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறதால பிள்ளை, அதாவது தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு வரும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அரசியல்வாதிகளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். வேலை பார்க்குற தொழில் பண்ண இடத்துல ஒரு பின்னடைவை கூட சந்திக்கலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கன்னி ராசி அன்பர்களுக்கு 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். அந்த நாட்களில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயிட போடும். குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை சேவியுங்கள். மற்றபடி ராகுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம்.